அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இவங்கெல்லாம் நடிச்சு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல யுவன் மியூசிக்ல 2011 ரிலீஸ் ஆன படம் தான் மங்காத்தா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, தாரா விஎஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத், மகத்தோட ஃப்ரெண்ட் பிரேம், சுமத், இந்த 4 பேரும் சேர்ந்து செட்டியாருங்கிறவட்ட இருந்து 500 கோடியை திருடலான்னு பிளான் பண்றாங்க. ஃபாரின் கரன்சியை திருடி நம்ம 4 பேரும் செட்டில் ஆயிரான்னு பிளான் பண்றாங்க. அப்படி இந்த 4 பேருக்கு கேங்ல 5வது உள்ள ஒரு ஆள் தான் வினய் மகாதேவ். இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த 5 பேரும் சேர்ந்து 500 கோடியை திருடி நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்படி பிளான் பண்ண இந்த 5 பேரும் அந்த 500 கோடியை திருடினாங்களா திருடலையா, இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு ஒரு ஹேஸ்ட் பிலிம் தான் இந்த மங்காத்தா. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஒவ்வொரு கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு ஒரு பயங்கரமான வேலைப்பாட கொடுத்துருப்பாப்ல. நீங்க வெங்கட் பிரபு படங்கள்ல எந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி யாரையாவது கேட்டீங்க அப்படின்னா மங்காத்தால கண்டிப்பா இருக்கும். மங்காத்தா ஃபர்ஸ்ட் கூட சொல்ல சான்ஸ் இருக்கு. அந்த அளவு பயங்கரமா பண்ணிருப்பாப்ல. இந்த படத்துல அஜித்தோட கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, இந்த கேரக்டரைசேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்த அஜித் படங்கள் எதுலையுமே இருக்காது. இப்ப இதுக்கு அடுத்து வந்த படங்களை கூட இல்ல. அஜித் வந்து வில்லனா பார்த்திருக்கோம், வாலி படத்துல வில்லனா பார்த்திருக்கோம், ஒரு பயங்கரமா வில்லனா பண்ணிருப்பாப்ல. ஆனா அதுல ஹீரோ, ஆனா நெகட்டிவ் சைடு இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு பார்க்கறது எல்லாமே ஒரு ஃபேன்ஸுக்கு ட்ரீட் தான். அது மாதிரி இல்லாம இந்த படம் வந்து தல ரசிகர்களுக்கு மட்டும் தான் பிடிக்குமா அப்படின்னா அது கிடையாது. நீங்க ஒரு சினிமா லவரா இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த படம் நிறைய உங்களை வந்து நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன் அப்படின்னா படத்தோட ஸ்டோரி தான் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ஹேஸ்ட் ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்டான ஸ்கிரீன் பிளே இருக்கும் படத்துல. ஏன் சொல்றேன் அப்படின்னா படத்துல நிறைய சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கும். இந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸை கொஞ்சம் கூட நீங்க கெஸ் பண்ண முடியாது. அது இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த படத்தோட சஸ்பென்ஸை வந்து நீங்க கெஸ் பண்ணி பாருங்க, உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு எலமெண்ட்ஸ் தான் படத்துக்குள்ள ஆட் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாமே படத்தோட ஹை மூமெண்ட்ஸ் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் ஸ்டன் ஆயிருவீங்க ஓகேவா. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு இருக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் படத்துல இருக்கும் ஓகேவா. அது மாதிரி படத்தோட சாங்ஸ் எல்லாமே செலிப்ரேஷனா இருக்கும். ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் சீனே அஜித் வந்து ஒரு கார் பறந்து வந்து ஜீப்ல பறந்து வந்து இறங்கி போலீஸ் ஸ்டேஷன் வருவாப்ல. லுக்கே சும்மா ஸ்டைலா காமிச்சிருப்பாங்க. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல கண்ணாடி கூலர்ஸ் போட்டுக்கிட்டு போலீஸ் காஸ்டியூம்ல வந்து இறங்குவாப்ல, செமத்தியா இருப்பாப்ல. அதே மாதிரிதான் ஒவ்வொரு சீன்லயுமே படத்துல காமிக்கிற அஜித்தை காமிக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம்லயுமே பயங்கர ஸ்டைலா காமிச்சிருப்பாரு வெங்கட் பிரபு. அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளேஸ், படத்தோட கிளைமேக்ஸ், படத்துல நிறைய குட்டி குட்டி அழகான விஷயங்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா படத்துக்குள்ள வந்து காவல் சீன் ரெஃபரன்ஸ் காமிப்பாங்க, எந்திரன் படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும், முரட்டுக்காலை படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் வந்து படத்துல நிறைய இருக்கும். அது மாதிரி படத்துல காமெடி சீன்ங்கிறது வந்து தனியா காமெடிக்குன்னு ஒரு ஆள் வந்து உள்ள இருந்து தனியா காமெடி ஸ்கோர் அப்படி இல்லாம போற போக்குல அடிக்கிற கவுண்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா விஜய் வசந்த் வந்து ஒரு சின்ன சீன் பிளே பண்ணியிருப்பாரு. ஒயின் ஷாப் கடை நடத்திட்டு இருப்பாரு. கடையை க்ளோஸ் பண்ணுவாரு, அஜித் வந்து கடையை தட்டுவாரு தோடா அப்படின்னு. இவர் தானே கடையை மூட்டாடுவாரு. பெரிய வசந்தன் கோ கடையை தோடா அப்படிங்கிற சீன்லாம் அதான் சொல்றோம்ல, விஜய் வசந்துக்கு வசந்தன் கோவா அப்படின்னா பயங்கரமா இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய சீன் இருக்கும். ஆண்ட்ரியாவை கடத்தி வச்சுட்டு ஒரு சீன்ல ஆண்ட்ரியா மாதிரியே மிமிக் பண்ணுவார், அதெல்லாம் செமையா இருக்கும். அதான் சொல்றாள் பேபி அப்படிங்கிற சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் சொல்றோம், அதெல்லாம் பாக்குறப்பவே நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் வந்து படத்தோட நீங்க அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்றதுக்கான எலமெண்ட் நிறைய வச்சிருப்பாப்ல. இன்டர்வல் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல ஹைஜாக் பண்ற சீன் இருக்கும். அஜித்தும் வைபவும் பைக்ல போவாங்க. அஜித் அந்த வீலிங் பண்ணிக்கிட்டு போய் அந்த சீன் அப்படியே ஸ்டேஜிங் பண்ணது எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஹைஜாக் பண்றோம் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாவும் ஒரு பயங்கரமா அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அவங்களுக்கு மட்டும் இல்லாம நார்மல் ஆடியன்ஸ் கூட படம் பிடிக்கிற மாதிரி பண்றது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான். அத வெங்கட் பிரபு ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாப்ல. படத்துல அஜித்தை காமிக்கிற அஜித்தோட பாடல்கள் வர சீன் ஆகட்டும், பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பாடா பின் லேடன் பாட்டு வேணா உங்களுக்கு படம் போற ஃப்ளோல பாக்குறப்ப கொஞ்சம் இது தேவையில்லாம உள்ள வருதோங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சீரியஸா போகும். அந்த இடத்துல அந்த பாட்டை திணிச்சிருக்காங்கன்னு தோணும். அந்த பாட்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா விஷுவலா பாக்குறப்ப அவங்க ரெண்டும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அஜித்தும் த்ரிஷாவும்.
பேக்ரவுண்டே அப்படி ரொட்டேட் ஆகிட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வித்தியாசமான இதா இருக்கும். அது ஒண்ணு. ஆஹ் அஜித் வந்து ஒரு சீன்ல வீட்டுக்குள்ள வருவாரு. அந்த ஒரு வீடு ஃபுல்லாவுமே அஜித் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பேப்பர் படிப்பாரு, கன்னை எடுத்து லோட் பண்ணி பார்ப்பாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, தூங்கிக்கிட்டு இருப்பாரு, பிரஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, சிகரெட் பிடிப்பாருன்னு சொல்லி அந்த ஒரு ஐடியாலஜியே அப்படி ஒரு திங்கிங்கே பயங்கரமா இருக்கு. அந்த ஒரு ஐடியாவே செமையா இருக்கும் பாக்குறப்ப. அப்புறம் படத்துல அஜித்தை தவிர்த்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உங்க ஞாபகம் இருக்கும். ஆம், அர்ஜுன் கேரக்டர், பஞ்சு அருணாச்சலம் அவங்களோட பையன், அவங்களுக்கு உங்க பேர் மறந்துச்சு, அவங்க கேரக்டர், இவரு பிரேம்ஜி, வைபவ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் படத்தை ஞாபகம் இருக்கும். படத்தோட மியூசிக்ஸ் வர யுவன் தெரிக்க விட்டுருப்பாப்ல. இப்பெல்லாம் ஆளாளுக்கு என் வாத்தியார பல்லு பிடிச்சி பாக்குறீங்க நிலைமையில நான் இருக்கேன். அன்னைக்கெல்லாம் எப்படிப்பட்ட செமத்தியான வேலைப்பாடு பண்ண ஆள் தெரியுமா? அதான் சொல்ல இந்த படத்தோட இந்த படமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் தான். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்துல வரக்கூடிய அந்த டன் 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 அந்த மியூசிக் வந்து இப்ப நம்ம தியேட்டர்ல போறோம் இல்ல ஏதாவது பைக்லலாம் அந்த இது இருக்கும். அந்த பிரேக் பிடிச்சா அந்த பாட்டு கேட்கும்ல, மியூசிக் கேட்கும்ல, அதெல்லாம் இருக்கும். இது கேட்டுச்சுன்னா டவுட்டே வேணாம் இது எந்த படம்ங்கிறதுல. ஷுவரா மங்காத்தா தானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இது என்ன படம்னு யோசிக்கவே தோணாது. அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருச்சு இந்த படம். அது மாதிரி படத்தோட மியூசிக் ஸ்கோரை பின்னி எடுத்திருப்பாரு. அஜித் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ஸ்டேட்டுக்கு காமிச்சிருப்பாங்க. நீங்க எதிரே பார்க்க முடியாது. அதான் சொல்றோம்ல, இந்த படத்துல வரக்கூடிய சஸ்பென்ஸ் எலமெண்ட் கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பா பிபி பண்ணிருப்பாப்ல. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங் தான். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறப்பெல்லாம் என்னங்கடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டன்னு தான் எல்லாருமே. தியேட்டர்ல பார்த்த எல்லாருக்குமே யாருக்குமே அந்த படம் போற ஃப்ளோல இப்படி இருக்குமோ கெஸ் கூட பண்ண சான்ஸ் இல்ல. அப்படி சிறப்பா பண்ணிருப்பாப்ல. அப்புறம் படத்துல வந்து மாத்தி மாத்தி மை டியர் தலா, ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற சீன் ஆகட்டும், படத்தோட கிளைமேக்ஸ் காமிக்க சின்ன ப்ளூப்பர் அதெல்லாமே அது வரைக்கும் உட்காந்து பார்ப்போம் ஆடியன்ஸ். அது கூட எந்திக்க மாட்டோம். அதுவே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாரு விபி. அது வந்து விபியோட டச்னே சொல்லலாம். அந்த ப்ளூப்பரை கூட உட்காந்து காமிக்கிற கிளைமேக்ஸ்ல பார்த்துட்டு போறது அப்படின்னு சொல்லி படம் அஜித் ஃபேன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நார்மல் ஆடியன்ஸுக்கும் என்கேஜா இருக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்கும். எந்த இடத்துலயுமே என்ன அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் பாக்குற மாதிரி மற்றபடி வருது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. படத்துல பயங்கரமா கெட்ட வார்த்தைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் பீப் போட்டிருப்பாங்க. நிறைய கிளாமர் காட்சிகள் இருக்கும். அது 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 எல்லாமே ஒரு வைபிங்கா இருந்துச்சு. நம்ம எப்படி சொல்ல, இப்ப வந்து நிறைய நிறைய 18+ சாங்ஸ்லாம் வைபா கேட்போம்ல, சடனா என்ன சொல்ல வரமாட்டேங்குது. நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம்ல, குத்துப்பாட்டு ஐட்டம் சாங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நிறைய ஐட்டம் சாங்லாம் பசங்களாம் வைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான இது விஷயமா இருக்கும். படம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் இந்த படத்தை நான் பார்த்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் அப்படின்னா ஷேரா அந்த படத்தை நீங்க பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அஜித் ஃபேனா இருந்தாலும் சரி, அஜித் ஃபேன் இல்லாட்டினாலும் சரி, நார்மல் ஆடியன்ஸ் கூட அந்த படம் பயங்கரமா பிடிக்கும். ஒரு பயங்கரமான படம் பார்த்த ஃபீல் நிச்சயமா கிடைக்கும் படம் பார்க்கணும்னா. படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்க. ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.